தமிழ்நாட்டில் 27 பேர் உட்பட நாடு முழுவதும் ஒரே நாளில் 571 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இந்தியா முழுவதும் 2710 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க அறிவுறுத்த வேண்டும். புதிய வகை கொரோனா பரவி வரும் சூழலில் மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பது வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஜூன் 2இல் பள்ளிகள் திறப்பு என்ற அறிவிப்பில் மாற்றம் இல்லை எனவும் அறிவிப்பு. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று மதுரை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று மாலை பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்த ஏற்பாடு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் யார்? 2வது நாளாக ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தேமுதிக பொருளாளர் சுதீஷ். மாநிலங்களவை சீட் தொடர்பாக 1.5 மணி நேரம் நடந்த ஆலோசனை. பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருப்பதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். உலகிலேயே தான் அதிகம் நேசிப்பது அம்மாவை தான் என அன்புமணி உருக்கம். தாயை தாக்க முயன்றதாக ராமதாஸ் கூறிய நிலையில் அபாண்டமான குற்றச்சாட்டு என பேச்சு. உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். பாமக பொருளாளர் திலகபாமா உட்பட அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை கட்சியின் பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை எனவும் விரைவில் அனைத்தும் சரியாகும் எனவும் நம்பிக்கை. $2 லட்சம் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். நகைக்கடன் தொடர்பாக தான் எழுதிய கடிதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வினையாற்றியதில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் கருத்து. நகைக்கடன் தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் போது மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளிலிருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் பெறும் கடனுக்கு மட்டும் விதிவிலக்கு என பரிந்துரை. வங்கி நகைக்கடன் தொடர்பாக பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்தும் முடிவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒரே ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்த தேசிய மருத்துவ தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு. IPL தொடரில் இருந்து குஜராத் அணி வெளியேற்றம். பரபரப்பான எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை அணி. திரையரங்குகளுக்கான கேளிக்கை வரியை 8%இலிருந்து 4% குறைத்த முதலமைச்சருக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் நன்றி. அரசின் அறிவிப்பால் திரையரங்கு நோக்கி வரும் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என மகிழ்ச்சி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக பரிசு வழங்கிய தாவேக தலைவர் விஜய். வைரத்தோடு உள்ளிட்ட பரிசுகளை வழங்கி கௌரவிப்பு. மை டியர்
டியர் யங் லீடர்ஸ் இன்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய், நீட் மட்டும்தான் உலகமா என கல்வி விருது விழாவில் மாணவர்களிடம் கேள்வி. நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வண்டி வண்டியாக பணத்தை கொட்டப் போகிறார்கள் என விஜய் பேச்சு. இதுவரை ஊழல் செய்யாதவர்களை தேர்வு செய்யும் வகையில் வாக்களிக்க வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை ஒருமையில் பேசிய தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா. வைரலாகும் வீடியோவால் சர்ச்சை. பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வருவோம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. சென்னையில் மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு. சித்த மருத்துவர் நடிகர் ராஜேஷுக்கு எந்த மருந்தும் கொடுக்கவில்லை, வதந்தி பரப்ப வேண்டாம் என ராஜேஷின் சகோதரர் சத்யன் வேண்டுகோள். இதை தவறாக புரிந்து கொண்டு அந்த சித்தா மருத்துவர் ஏதோ மருந்தை கொடுத்து விட்டாரோ அல்லது அது டிஸ்கைட் பண்ணிட்டாரோ அப்படியெல்லாம் எதுவும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மகிழ்ச்சியடைந்த மக்கள். நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வேலூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 6 நாட்களேயான குழந்தையின் கட்டை விரலை வெட்டிய செவிலியர். ட்ரிப்ஸ் ஏற்றுவதற்காக ஒட்டப்பட்ட டேப்பை கத்தரிக்கோலால் வெட்டிய போது அதிர்ச்சி சம்பவம். சென்னை தீவுத்திடலில் மீன் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மீன் உணவு அரங்குகள், மீன்களின் காட்சியகங்கள் அமைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜூன் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரியின் வாணியக்குடி கடற்கரையில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாமல் பத்திரமாக மீட்க முயற்சி. காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி. 5 டன் அளவிலான மலைப்பயிர்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை கண்டு வியக்கும் சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பயங்கர தீ விபத்து. அச்சகம் மற்றும் ஜெராக்ஸ் கடையில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம். உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் மாதாவிற்கு தங்க கிரீடத்தால் முடிசூட்டும் நிகழ்ச்சி. ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. ஈரோடு அருகே மாணவிக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் திருட்டு. வீடியோ காலில் பேசி வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்த பெண்ணுக்கு வலைவீச்சு. நாடு முழுவதும் சமையல் எண்ணெய் விலை 34% வரை உயர்வு. நிலைமையை சரி செய்ய இறக்குமதிக்குமான கலால் வரியை 10% குறைத்தது மத்திய அரசு. கேரளாவில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளம். இடுப்பளவுக்கு தண்ணீர் நிற்பதால் மக்கள் தவிப்பு.
தீவிரவாதத்துக்கு எதிரான போரை இந்தியா நிறுத்தவோ முடித்துக் கொள்ளவோ இல்லை. பீகாரில் நடைபெற்ற கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூரில் கடற்படை பங்கேற்றிருந்தால் பாகிஸ்தான் 4 துண்டுகளாக இருக்கும். விக்ராந்த் கப்பலுக்கு சென்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். பாகிஸ்தானுடன் எல்லையை பகிரும் 6 மாநிலங்களில் இன்று ஆபரேஷன் ஷீல்டு. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கிறது பாதுகாப்பு ஒத்திகை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்துக்கு அமெரிக்கா பேச்சு நடத்தியதே காரணம். அணு ஆயுத போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் பேச்சு. ருமேனியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதி. வெள்ள பாதிப்பை நேரலை செய்தபோது பெண் செய்தியாளர் ஒருவர் தண்ணீரில் மூழ்கியதால் பரபரப்பு. துருக்கியில் ரஷ்யா உக்ரைன் இடையே வரும் திங்கட்கிழமை 2வது சுற்று பேச்சு. முன்னேற்றம் ஏற்பட்டால் ட்ரம்ப், புதின், ஜெலன்ஸ்கி சந்தித்து பேச வாய்ப்பிருப்பதாக ரஷ்ய அதிபர் மாளிகை விளக்கம். எதிர்க்கட்சியினர் ரகசியமாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பரப்புரை. தோல்வியிலிருந்து தங்களை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாட்டு நலனுக்காகவே திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி. கட்சி தொடங்கிய போது திமுகவை விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு கமல்ஹாசன் விளக்கம். மக்கள் நீதி மய்யம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறோம். கொலை குற்றச்சம்பவங்களில் வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகள் கைது. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சிக்கு ₹5 நன்கொடை வழங்குமாறு தொண்டர்களிடம் கோரிக்கை வைத்த பாமக தலைவர் அன்புமணி. உறுப்பினர் அட்டையில் உள்ள QR கோடை காட்டி கலகல பேச்சு. அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் உங்ககிட்ட ₹5 கேட்டாரு. ₹5 மேல அவங்க போன்லயே இந்த ஸ்கேன் பண்ணி அதில் ₹5 போட்டுடு தம்பி. ₹5 மேலேயும் போடலாம். அதோட நிறுத்திட்டாதே, எவ்வளோ வேணா போடலாம். என்ன சிவா, நீ எவ்வளோ போட போற? பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை அரசியல் ரீதியானது அல்ல, குடும்ப பிரச்சனை. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் சார், அது ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கொள்கை ரீதியான, அது சித்தாந்த ரீதியான பிரச்சனை கிடையாது. அது ஃபேமிலி ப்ராப்ளம். அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. சிவில் சர்வீசஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதி சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். பெரியாரே தனது பெயரில் சாதி பெயரை குறிப்பிட்டவர்தான் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. பெரியாருக்கே அப்படிங்கிறதுல நான் ஏற்கல. பெரியாருக்கே இல்லை, பெரியாருடைய சாதி உணர்வு, சாதிய வெறியெல்லாம் நாங்கள் சொன்னா நீங்க பதில் சொல்லுவீல்ல? யாரு அது? நான் சாதி சாயம் பூசல, அவரே பூஜிக்கிட்டு வரதானே. மாதவிடாய் சுகாதாரம் குறித்து சென்னையில் விழிப்புணர்வு கருத்தரங்கம். பள்ளிகளில் பருவமடைந்த பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் குறைந்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் கருத்து. அயோத்தியில் ராமர் கோயில் அருகே 40 கோடி ரூபாயில் நிலம் வாங்கிய நடிகர் அமிதாப் பச்சன். ஆன்மீக தலைநகரில் வீடு கட்ட உள்ளதாக பெருமிதம். திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா தொடக்கம். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள். ஈரோடு மாவட்டம் காசிபாளையத்தில் பேரூராட்சி திமுக கவுன்சிலர் தற்கொலை. நிதி நெருக்கடியில் சோக முடிவு என தகவல்.
கொடைக்கானலில் கோடை விழாவையொட்டி நாய்கள் கண்காட்சி. சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளிப்பு. 8 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த வாணியம்பாடி பிடிஎஸ் பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை ஆய்வு. மருத்துவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அதிகாரிகள் சோதனை. தஞ்சையில் சிமினி விளக்கு வெளிச்சத்தில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 352 மதிப்பெண்கள் எடுத்த மாணவி. கூலி தொழிலாளியின் மகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணையை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் திருவாரூரில் பாஜக சார்பில் மூவர்ண கொடி ஊர்வலம். பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உச்சிக்கருப்பண்ணசாமி கோயிலில் கனிமாற்றம் திருவிழா. ஆண்கள் மட்டுமே பங்கேற்று ஊர்வலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள். தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் குழித்துறையில் தண்ணீரில் மூழ்கிய தரைப்பாலம். பக்ரீதையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 5 கோடி வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு அருகே காரும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதல். 2 வாகனங்களின் ஓட்டுநர்களும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலி.